1991 ஆண்டு. அதாவது இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த உச்சக்கட்ட நிலைமை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன ஊர் தாபிக், அமாக் அல்லது தாபிக் என்ற ஊர் இந்த ஹல்புக்கு பக்கத்திலே தான் இருக்கிறது. சிரியாவில் இன்றைக்கு யுத்தம் நடக்கக்கூடிய ஹல்புக்கு பக்கத்திலே உள்ள தாபிக், இந்த தாபிக்கிலே கிறிஸ்தவர்கள் என்றைக்காவது கை வைத்தால் அல்லாஹ் மீது ஆணையாக புரிந்து கொள்ளுங்கள், மறுமை நாளுக்குரிய அந்த அடையாளம் பூரணமாக்கி விட்டதாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடம் கான்ஸ்டான்டினோப்பிள், இஸ்தான்புல், இந்த கடைசி பார்டருக்குள்ள தான் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவது, மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வருவது, அத்தனையுமே நடக்க இருக்கிறது. எப்படி இந்த யுத்தம் நடக்கும், இது எத்தனாவது யுத்தம் எனக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிக மோசமான அராஜகம் நடந்து கொண்டிருக்கிறது சிரியாவிலே. பஷார் அல் அசாத் யாரு? அதாவது ஷியாக்களிலே மிக மோசமான பிரிவு. ஈரான் கூட பஷார் அல் அசாதை காஃபிர் என்கிறான். அவன் தான் ஷியா. நுசைரியா என்ற ஒரு பிரிவு இருக்கிறது. இந்த பிரிவை பொறுத்தளவுல ஷியாக்களிலே மிக மோசமான பிரிவு. ஏனென்றால் அவர்கள் என்ன சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் கடவுளின் அவதாரம் என்று சொன்னார், இறைவனின் அவதாரம். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி இறைவன், எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உறவிலே, அதாவது அந்த உருவத்தில் வந்தார் என்று கிறிஸ்தவர்கள் சொன்னார்களோ அதே நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர் இறைவனுடைய உருவத்தில் வந்த இறைவன் அவர் என்றார்கள். அவ்வளவு மோசமான காஃபிர்கள். 12 வீதம் தான் இருக்கிறார்கள். இந்த 12 வீதம் நுசைரியாக்கள் தான் அங்கே ஆட்சி செய்கிறார்கள். பஷார் அல் அசாத் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் தான் சிரியாவில் இருக்கிறது. முஸ்லிம்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் சிரியாவில் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது என்று. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பஷார் அல் அசாதுடைய கொள்கை என்ன? அதாவது அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாத், சுன்னிகளை கண்டால் வெட்டினால் அவர்களுக்கு நன்மை, அதை அழித்தால் அவர்களுக்கு நன்மை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஆட்சியுடைய வாப்பா ஹாஃபில் அல் அசாத் என்ன பண்றான்? 30 ஆண்டுகள் ஆட்சி பண்ணி 2000 ஆண்டு வாப்பா மௌத்தாகிறார். வாப்பா இறந்து போகிற நேரம் ராணுவத்தில் இந்த பஷார் அல் அசாத் ராணுவ புரட்சி செய்து சிரியாவை கைப்பற்றுகிறார். கைப்பற்றின இன்றைக்கு 16 வருஷம். நிறைய பிரச்சனைகள் நடக்கிறது. 70 வீதம் சுன்னிகள் இருக்கிறார்கள், 10 வீதம் அதாவது கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், 12 வீதம் ஷியாக்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு முஸ்லிம்கள் சுன்னிகள் அழிக்கப்படுகிறார்கள், சுன்னிகள் காணும். சிரியாவுடைய ஹல்பிலே அந்த யுத்தம் நடக்கிறது. பஷார் அல் அசாதுடைய மனைவியை நீங்கள் பார்த்தால், நான் ஒரு வீடியோவை பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டேன். ஏனென்றால் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போதுதான் கிறிஸ்துமஸை முதலாக அந்த சிரியாவில் கொண்டாடுகிறார்களாம். என்றால் 5 ஆண்டுகளாக யுத்தம் நடந்து பஷார் அல் அசாத் சில பகுதிகளை கைப்பற்றி விட்டான். அந்த கிறிஸ்துமஸ் உடைய விழாவுக்கு இவர் போகிறார். வல்லாஹி நான் ஆச்சரியப்பட்டேன், சொக்காய் விட்டு யார் இவருக்கு பக்கத்தில் வந்து தேடினேன். ஏன்னா எல்லோரும் அபாயா போட்டு தலையை மறைத்து முஸ்லிம்கள் போன்ற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் சர்ச்சிலே. இவர் போகிறார், கைகளை கொடுக்கிறார், முத்தம் கொடுக்கிறார். முஸ்லிம்கள் இப்படி எல்லாம் மறைத்துக் கொண்டு கை கொடுப்பார்களா? கை கொடுக்குவார்களா? முஸ்லிம் பெண்கள், முழுக்க பெண்கள் அவருக்கு பக்கத்திலே தலையில் ஒன்றுமில்லை, மேலில் ஒன்றுமில்லை, முழுக்க ஒரு நல்ல காரி என்று சொல்லலாம். பக்கத்தில் இருந்து கொண்டு அவர்கள் போகிறார்கள். எல்லாம் கருப்பணிந்த ஒரு இடத்தில் தலையை மறைக்காமல், உடம்பை மறைக்காமல் ஒரு பெண் பஷார் அல் அசாதோட போறாங்க. யார் என்று பார்த்தால் அஸ்மா அல் அசாத். அதுதான் அவருடைய மனைவி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை தலையிலும் இல்லை, எதிரையும் இல்லை. யூரோப்பை அப்படியே பார்க்கலாம். யார் அவர்கள் என்று பார்த்தால் அந்த சர்ச்சிலே உள்ள கிறிஸ்டியன் பெண்கள் முழுக்க மறைத்திருக்கிறார். அவருடைய கலாச்சாரம் முழுக்க மறைப்பது. கிறிஸ்தவர்களை மறைக்க சிரியாவிலே பஷார் அல் அசாதுடைய மனைவி எதையும் மறைக்காமல் அப்படித்தான் அவள் எல்லாத்தையும் இருக்கிறார். அப்படி போகிறார் என்றால் அந்த ஆட்சியை பற்றி நான் இதுக்கு மேல் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யுத்தம் எங்கே போய் நிற்க போகிறது என்று பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிழக்கில் இருந்து நீதமான படை என்று வைத்தார்கள். என்ன வார்த்தை சொன்னார்கள்? கிழக்கு பகுதியில் இருந்து நீதமான ஒரு படை போகும் என்றார். 3 மன்னர்களுடைய பிள்ளைகள் சண்டை பிடிப்பார்கள் ஆட்சிக்கு வருவதற்கு. 3 மன்னர்களுடைய பிள்ளைகள் சண்டை பிடிக்கிற நேரம் இந்த படை ஷாமில் இருந்து கிழக்கு பகுதியில் இருந்து அங்கே போகும்.
போனால் அரபு உலகமே இந்த படை கைப்பற்றிவிடும். மதீனாவை பிடிக்கும், மக்காவை பிடித்துக் கொள்ளும். அல்லாஹ்வுடைய அதுவரைக்கும் வேற யாருடைய கையில் இது போகாது. யுக முடிவு நாளுக்கு எவ்வளவு நெருக்கம் என்று பாருங்கள். நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த படை போய் மக்காவை கைப்பற்றிக் கொள்வார், பைத்துல்லா மதீனாவை கைப்பற்றுவார். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர்கள் நீதமான படை, அவர்கள் நீதமான படை. அந்த படையை தான் இமாம் மஹ்தி அவர்கள் மக்காவை கைப்பற்றுகிற நேரம் தலையை குடிந்து கொண்டு ஹரத்திலே இருப்பார்கள். அந்த படை வெளியாகும். எங்கே போகும்? மதீனா மறுபடி ராணுவ முகாமாக மாற்றப்படும். மதீனாவிலிருந்து தான் உலகெங்கும் படைகள் அனுப்பப்படும். அந்த படை மதீனாவில் இருந்து கொண்டு அனுப்புவார்கள். இங்கே கான்ஸ்டன்டினோப்பிள் ஹல்புக்கு கொஞ்சம் பக்கத்தில் உள்ள இன்றைக்கு யுத்தம் ஆரம்பிக்கப்பட போகிறது. இன்றைக்கு இப்போது யுத்தம் ஸ்டார்ட் ஆக போகிறது. துருக்கியுடைய இஸ்தான்புல், இந்த இஸ்தான்புலை போவார்கள் அந்த மக்கள். யார்? மதீனாவில் உள்ள மக்கள். ரசூலுல்லாஹ் வர்ணித்தார், உலகத்துள்ள மிக திறமையான போராளிகள் இவர்கள் தான், மிக திறமையான போராளிகள் இவர்கள் தான். இவர்களை காட்டிலும் யாரும் இல்லை. அங்கு போனால் கிறிஸ்தவர்கள் அதை கைப்பற்றிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எங்களுடைய உயிரை அல்லாஹ் நீடித்தால் நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகிறேன், இந்த தாபிக் அல்லது ஆமாக் ஹல்ப் என்று பக்கத்தில் உள்ள ஊரு கிறிஸ்டியன் ஊரா, கிறிஸ்டியர்கள் கைப்பற்றுவார்கள். துருக்கி இன்றைக்கு முஸ்லிம் நாடு, இஸ்தான்புல், இந்த கான்ஸ்டன்டினோப்பிளை அவர்கள் பிடிப்பார்கள். வல்லாஹ் வல்லாஹ் இன்னும் கொஞ்ச நாட்கள் கழிகிற நேரம் யுக முடிவு நாளுக்கான அந்த அடையாளம் வந்தே தீரும். ரசூலுல்லாஹ் கட்டம் கட்டமாக சொன்னார்கள். ஈராக்குக்கு பொருளாதார தடை என்றார்கள், அது வந்து விட்டது. அடுத்ததாக சொன்னார்கள் சிரியாவுக்கு பொருளாதார தடை, அது வந்து விட்டது. அடுத்ததாக சொன்னார்கள் துருக்கியிலே பிரச்சனை என்றார்கள். அங்கே ரூம்கள் இறங்குவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, மறுமை நாள் வராதப்பா என்றார்கள். வராதப்பா ஹத்தா யன்சில ரூம், ரூம்கள் வந்து தாபிக் அமாக், இந்த அமாக் என்ற ஊரு. ஏன் இவ்வளவு ரசூலுல்லாஹ் ஷாம் ஷாம் என்று சொல்லிவிட்டு இதுக்கு மட்டும் ஊருடைய பேரை சொன்னார்கள்? அது மிக முக்கியமான ஊரு. தாபிக்கை கை வைத்தால் முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டியதுதான் யுக முடிவு நாளைக்குரிய அத்தனை முடிந்து விட்டது என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யுத்தம் நடக்கிற இடம் அப்படிப்பட்ட அந்த இடம். இந்த இடத்திலே இந்த படை அப்படியே போவார்கள். கான்ஸ்டன்டினோப்பிள் கேட்பார்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் கேட்பார்கள் சோல்ஜர்ஸ்கள், நீங்கள் ஏனப்பா வந்தீர்கள்? நாங்கள் சண்டை பிடிப்போம், நீங்க எதுக்கு வந்தீங்க? சொல்லுவார்கள், எங்களுடைய உறவுகள் பாதிக்கப்படுகிறத நாங்கள் பார்க்க மாட்டோம். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய படை பேசும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் சொன்னார்கள், அதிலே 3 கூட்டமாக அல்லாஹ் பிரிப்பான். ஒரு கூட்டம் ஓடுவார்கள், அல்லாஹ் ஒருபோதும் அவர்களை மன்னிக்க மாட்டாண்டார்கள். அடுத்த கூட்டம் ஷஹீதாக்கப்படுவார்கள், அல்லாஹ் அவர்களை அரவணைத்துக் கொள்வார்கள். 3வது கூட்டம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தோடு இருந்து கொண்டு வெற்றி பெறுவார்கள். கிறிஸ்தவர்களை அடித்து மூழ்குவார்கள். திரும்ப இஸ்தான்புல் எங்கள் கையிலே கிடைத்த உடனே அவர்கள் ஷாமுக்கு திரும்புவார்கள். யுக முடிவு நாளைக்கு எல்லாம் முடிந்து விட்டது.